கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். we are glad to meet you through this online. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் The grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னமும் the presence of the Holy Spirit. உங்களோடும் இருப்பதை என் ஆவியில் உணர்கிறேன். I am believing it in my spirit, it is with you. காரணம், Reason, நம் தேவன் ஆவியாய் இருக்கிறார். our God is spirit. தேவன் வார்த்தையாய் இருந்தார். God was word. வார்த்தையாகிய தேவன் 2000 ஆண்டுகளாக மாம்சமாக இயேசுவாய் வந்தார். 2000 years later, that word became flesh in earth. இயேசுவானவர் உலகத்தில் 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். The word became Jesus and he lived 33 years in this earth. நமக்காக மரித்தார். He died for us. மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். Third day he rose from the dead. 40 நாட்கள் சீஷர்களுக்கும் அநேக மக்களுக்கும் தன்னை உயிரோடு கூட காண்பித்தார். 40 days he revealed himself to the disciples and to many other peoples. கலிலேயாவிலே On Galilee, அநேக மக்கள் முன்பாக before the witness of many அவர் people, உயிரோடு எழுந்தவராக பரலோகத்துக்குள் கடந்து போனதை பார்த்தார்கள். he has been ascended to heavens before the people. அவர் போவதற்கு முன்பாக Before he ascended to the heavens, சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை, he said to his disciples, நான் போகிறேன், I am going. உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் என்று சொன்னார். I am going to send a comforter for you. தேற்றவாளன் யார் என்றால், Who is that comforter? பரிசுத்த ஆவியாகிய தேவன். It is the Spirit of God. அதனால் கர்த்தராகிய கிறிஸ்துவின் கிருபையும் Because of that, we can able to understand by the grace of God Jesus, பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னமும் presence of the Holy Spirit. இன்றைக்கும் நம்மோடு இருப்பது உண்மைதான். It is with us today also. விளக்கங்கள் தெளிவாய் கொடுத்திருக்கிறபடினாலே It is said very clearly in this விளங்கி verse. தேவனை ஆராதிப்போம். Let us understand and meditate God's முழு word. மனதோடு தேவனை ஆராதிப்போம். With a truthful heart, let us seek Him. முழு ஆத்துமாவோடு தேவனை ஆராதிப்போம். With a soul, we'll worship God. முழு பலத்தோடு ஆராதிப்போம். With a full strength, we'll look unto God. நாம் முழுமையின் மூலமாக Through our fullness, தேவனுடைய முழுமையை நாம் அனுபவிக்க முடியும். we can experience God's fullness in our life. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we look on yesterday, மகிழ்ந்து களி கூறுவோம். let us rejoice and be glad. இனி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப் போகிறது. Your sorrow is going to turn into joy. தேவன் மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக God is going to give you gladness in your உங்கள் life. குடும்பத்தில் ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறார். God is going to do a good thing in your அதை family. நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். You're going to look at it. இந்த வேளையில் கூட நாம் தியானிக்கும்படியாக In this time also, let us look unto God's word. மார்க் எழுதின சுவிசேஷம் The book 8ஆம் அதிகாரம் of Mark, chapter 6, 50ஆம் வசனம். verse 50. அவர் எல்லோரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவரோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி, For they all saw him and were troubled, and immediately he talked with them and said unto them, Be of good cheer, it is I, be not afraid. அவர்கள் எல்லோரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். For they all saw him and were troubled. எவர்கள்? Who is that get troubled? நெருங்கிய சீஷர்கள், They are the ones who are with Jesus. அவரோடு நடந்தவர்கள், They walked with him. அவரோடு கூட படுத்தவர்கள், They slept with him. அவரோடு கூட புசித்தவர்கள், They ate with him. அவரோடு கூட பல மணி நேரமாய் பேசினவர்கள். They spent many times speaking with Jesus. அப்படியேப்பட்டவர்கள் பயந்தார்கள். Those see them and they get troubled. இன்றைக்கு நாம் கூட பல வருஷமாய் அவரோடு நடந்து கொண்டிருக்கிறோம். Today also we are in a fellowship with God. ஜெபத்தின் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். Through prayers we are speaking to God. அவரும் வேத வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Through scriptures God is speaking to you daily. அநேக நேரங்கள் Many times கலக்கம் வரும்போது we are getting confused. நாம் பயந்து விடுகிறோம். We are getting fear in our இங்கே lives. அப்படியாகத்தான் அவர்கள் கலக்கம் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். So in this world also they all were get troubled. எதி நிமித்தமாய் கலக்கம் அடைந்தார்கள்? By what they get troubled? அதற்கு முன்னிருக்கிற 49ஆம் வசனம். Look at the verse 49. அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு, But when they saw him walking upon the sea, ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். they supposed it had been a spirit and cried out. ஆவேசம், They supposed to be it had been a spirit. ஆவி, They said spirit. ஏதோ ஒரு உருவமில்லாத ஆவியைப் போல அவரை பார்க்கிறார்கள். They are looking at a form of a spirit. காரணம், Reason, அவர் கடலில் நடந்து கொண்டு வருகிறார். he is walking on the river. யாரும் கடலில் நடக்க முடியாது. No one can able to walk on the river. கடலிலே
நீச்சலித்து செல்லலாம், Many can swim in the river, யாரும் நடக்க முடியாது. but no one can able to walk on water. அவர் நடந்தபடியினாலே Because he walked on ஒரு water, விதமான ஆவி என்று கலக்கமடைந்தார்கள். they think it as a spirit. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட In our lives also, தேவ ஆவியானவரை அறியாத வரைக்கும் because we don't know Spirit of God, நமக்குள் கலக்கம் வரும். we have been getting confused. தேவன் ஆவியார் என்று விசுவாசிக்கும் போதுதான் When we believe God is Spirit, நம்முடைய கலக்கம் போகும், that confusion will remove in our life. நம்முடைய பயம் போகும். The fear will move from our life. அதனால்தான் அவளை பார்த்து தேவன் சொல்கிறார், For that reason, Jesus said to them, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். Be of good cheer, it is I, be not afraid. உங்களோடு இயேசு ஒருவர் தான் இருக்கிறார். Jesus is the one with you. அதை புரிந்து தேவனை ஸ்தோத்திரிப்போம். Let us understand and praise God for that. நாம் தேவனை நோக்கி பார்ப்போமா? Let us look unto God today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, நாங்கள் அநேக நேரங்கள் ஏதோ ஒரு ஆவி என்று கலங்குகிறோம். many times we are thinking that some kind of spirit we are thinking. இல்லை ஆண்டவரே, நீர்தான் அது. No Lord, it is you. எங்களை நல்ல வழி நடத்தி கொண்டு வருகிறீர். You are leading us in good path. எங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்ய விரும்புகிறீர். You want us to have a good life. ஆவியானவரை எங்களுக்குள்ளே உணர்கிறோம். And we are experiencing Holy Spirit in us. Thank you, Lord. ஆவியின் அடையாளமாகும் அபிஷேகத்தை எங்களுக்குள் கொடுத்திருப்பதற்கை நன்றி. Thank you, Lord. You have given us your anointing in our lives. அந்நிய பாஷைகளை கொடுத்திருப்பதற்கை நன்றி. You have given us the gift of tongues in our life. அதன் மூலமாய் உம்முடைய ரகசியத்தை உங்களோடு பேச முடியும். Through that we can able to speak secret to you. இந்த Father. ரகசியமானது சத்துருவாகிய பிசாசுக்கு தெரியாது. This secret is not revealed to the. இந்த அனுபவத்தில் ஆழமாய் கொண்டு போவீராக. Thank you, Lord. You lead us through அந்நிய deeply. பாஷையில் அதிகமாக தேவனோடு கூட ஜெபிக்கும்படியான அந்த அபிஷேகத்தை ஊற்றுவீராக. Help us to communicate through tongues through you. எவ்வளவுக்கு எவ்வளவாக நாங்கள் அந்நிய பாஷை பேசுகிறோமோ, How much time we are speaking in tongues, அவ்வளவாக ஆண்டவரை அபிஷேகத்தை உணர்கிறோமோ, we will experience your anointing in our life. எங்களுக்குள் உம்மை உணர 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 As we experience in you, எங்கள் பயம் விலக ஆரம்பிக்கும். I believe fear will be removed from my life. இந்த வாரத்தில் எங்களுடைய முழுமையான பயத்தை விலக்கினதற்காய் ஸ்தோத்திரம். Thank you, Lord, for removing that fear from our life. இனி பயமில்லாமல் நடப்போம் ஆண்டவரே. Let us walk in courage, Lord. பயமில்லாமல் காரியங்களை செய்வோம் ஆண்டவரே. Let us walk and do things without fear, Lord. வியாதியின் பயத்தை நீக்கினீர். Thank you for removing that fear of sickness. பிள்ளைகளை குறித்திருக்கிற பயத்தை நீக்கினீர். Thank you for removing the fear of our children. கணவருடைய பலவீனத்தை குறித்த பயத்தை நீக்கினீர். Thank you for removing that fear in our ஆண்டவரே, எல்லா husband. விதமான கொடூரமான எச்சத்தை எல்லாம் நீக்கினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for removing all kinds of fear from our ஆவியானவரே, life. எங்களுக்குள் அசைவாடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you, Lord, the Spirit of God is moving in our life. நாமத்தை தொடர்ந்து மையப்படுத்தங்களை தாழ்த்து கொடுக்கிறோம். We are humbling to lift your name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. God bless you.